புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்டு ராம்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இன்று காலை நடைபெற இருந்த நிலையில் தற்போது அதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, ராம்குமாரோட உடல் பிரேத பரிசோதனை நடைபெறுவதில் ஏன் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது? தற்பொழுது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தடை இல்லை, அதனை குற்றவியல் வழக்கறிஞரிடம், அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் முறையிடுங்கள் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலையில் அவர்களும் பரமசிவத்திற்கு ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர்கள் பேசியதாக தெரிகிறது. இதனால் தற்பொழுதைக்கு அந்த வழக்கு விசாரணை முடிவடையும் வரை இங்கு இந்த பிரேத பரிசோதனை நடத்துவதில்லை என்ற முடிவிற்கு இங்குள்ள, அதாவது அந்த மருத்துவர்கள், மேஜிஸ்ட்ரேட் வந்திருப்பதாக தெரிவதை அடுத்து தற்பொழுது அந்த 2:15 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்கின் முடிவை பொறுத்துதான் அடுத்த கட்டமாக இங்கு பிரேத பரிசோதனைக்கான நடவடிக்கைகள் தொடங்கும் என தெரிகிறது. அதனால் இங்குள்ள அந்த பணிகள் அனைத்தையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இன்று காலை 9:30 மணிக்கே மேஜிஸ்ட்ரேட் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய திருவள்ளூர் குற்றவியல் நடுவர் தமிழ்செல்வி அவர்கள் 9:30 மணிக்கே வந்துவிட்டார். அதே போன்று மருத்துவர்களும் சரியாக 9:30 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக அந்த 4 மருத்துவர்களுமே வந்துவிட்டனர். மற்ற அனைத்து ஏற்பாடுகளும், அதனை வீடியோ பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இன்று காலை தயார் நிலையில் இருந்த நிலையில் ராம்குமாருடைய தந்தை தொடர்ந்த வழக்கை தொடர்ந்து தற்பொழுது இது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை 2 மணிக்கு மேல் அந்த தீர்ப்பை பொறுத்துதான் அடுத்த கட்டமாக தெரிய வரும். ராஜா, இந்த பிரேத பரிசோதனை முடிந்து அவரது உடல் பெற்றோரிடம் எப்போது ஒப்படைக்கப்படும்? இது குறித்த தகவல்கள் ஏதாவது இருக்கா? நேற்று முன்தினம் ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டார். அந்த நிலையில் நேற்று அந்த சாவில் மர்மம் இருப்பதாக வழக்கு தொடரப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டிருந்தார்கள். அதே போன்று அவர்கள் தரப்பு மருத்துவரையும் சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அந்த வழக்கில் நேற்று விசாரிக்கப்பட்டதில் ஒரு நபர் பெஞ்ச் நீதிபதி இந்த வழக்கில் ஒரே ஒரு மாற்றத்தை மட்டுமே கொடுத்திருந்தார். இவர்கள் கேட்டிருந்த மருத்துவர்கள் அல்லாமல் வேறு ஒரு மருத்துவர் பாலசுப்ரமணியம் அவர்களை நியமித்திருந்தார். அதைத்தான் இன்று அவர்கள் மாற்றி இன்னொரு மேல்முறையீடாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை ராம்குமார் தரப்பு அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்பதில் அழுத்தமாக இருப்பதாக தெரிகிறது. அவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி சார்பாக தற்பொழுதைக்கு அவர்களுக்கு ஆதரவு கிடைத்திருப்பதால் இந்த விசாரணையை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு சென்று முடிவுகள், அதாவது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்று அவர்கள் மருத்துவர்களை சேர்க்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கின்றனர். ஒருவேளை நடைபெறாத பட்சத்தில் இன்று, அதாவது எப்படி கிடைத்து இங்கு பிரேத பரிசோதனை நடைபெற்றாலும் அதை வாங்குவார்களா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. அவர்கள் நினைத்தாற்போல் உயர்நீதிமன்றத்தில் ஆணை பெற்றால் மட்டுமே சிக்கலின்றி அவரது உடலை பெற்றுக்கொள்வார்கள் என்று தெரிகிறது. என்றால் தற்பொழுதே விடுதலை சிறுத்தைகள் இங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு முன்பாக என்ன சில கோரிக்கைகளை வைத்திருந்தார் திருமாவளவன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்தியாளரிடம் சந்திக்கும் பொழுது இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும், சிறை மரணங்கள் தொடர்பான நீதிபதியினுடைய, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையில் தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அதே கோஷங்களை முன்னிறுத்தி சற்று முன்பாக இந்த அமரர் அறை முன்பாக விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த சுமார் 30 பேருக்கு மேல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுதுதான் அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அந்த பிரேத பரிசோதனை நடைபெற்றாலும் உரிய முறையில் பெற்று செல்வார்களா என்பதில் சிக்கல் நீடிப்பதால் இங்கு காவல்துறையும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை ஏன் தாமதமாக நடைபெற இருக்கிறது என்பது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்டோம்.